السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدين نصيحة كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உரையின் ஆரம்பத்திலே நான் கூறிக்கொள்கிறேன், இந்த உரை என்பது சாதாரண உரை அல்ல. யாருக்கு என்றால் இந்த உரையை உற்று கவனிப்பவர்களுக்கு. ஏனென்றால் இந்த உரையால் அவர்களுக்கு ஏக்கம் தாக்கம் மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வைரத்தில் கூட குறை கண்டு விடலாம், ஆனால் தூய்மையும் வாய்மையும் அடைக்கலும் புகுந்திட்ட பூமால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறை காண்கிற மனித சமூகத்திலே சார்ந்தில்லை. வாழ்வென்றால் அது அன்னலாரின் வாழ்வுதான், வழி என்றால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிதான். அப்படிப்பட்ட வாழ்விற்கும் வழியிற்கு பின்னால் எக்கச்சக்கமான தியாகங்களும் எக்கச்சக்கமான கண்கலங்க வைக்கும் சம்பவங்களும் இருக்கிறது. அதிலே ஏராளமான சம்பவங்கள் நம் கண்களை கலங்க வைக்கிறது. பொறுமையின் சிகரமான பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்பப்படுத்தினார்களே, துயரப்படுத்தினார்களே, அவர்களை என்னென்ன செய்தார் என்று தெரியுமா? நம் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய உஸ்வத்துல் ஹஸனாவாக அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகத்தை என்னென்ன செய்தார் என்று தெரியுமா? கண்மணி நாயகத்தை பச்சிலும் குழந்தைகளை கொண்டு கல்லை வைத்து அடித்தார்களே, அபூதாலிப் பள்ளத்தாக்கிலே யாரும் இல்லா இடத்திலே ஒதுக்கி புள்ளை சாப்பிட வைத்தார்களே, கண்மணி நாயகம் தொழுகையிலே நம் கண்மணி நாயகம் தொழுகையிலே குடலை மேலே போட்டார்களே, இது எல்லாம் நம்மால் தாங்க முடியுமா? நபிகள் நாயகம் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திற்கும் அல்லாஹ்வை கொண்டு பொறுமையாக இருந்தார்கள். நாம் அதை போன்றெல்லாம் இருந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் கொண்டு எரிமலை பிளம்பை போன்று வெடிக்கின்றோம். நம்மை அழிக்கக்கூடிய இந்த கொடிய கோபத்தை விட்டு அல்லாஹ் ஜல் பாதுகாப்பானாக. ஒட்டக குடல் என்பது சாதாரண விஷயமா? ஒட்டக குடலில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை சுவாசித்து மயங்கி எல்லாம் போயிருக்கிறார்கள். இது மட்டுமா? இதை விட பல கஷ்டங்களை கண்மணி நாயகம் இஸ்லாத்தை மேலும் வைப்பதற்காக அனுபவித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் 10 வருட காலமாக மக்காவில் போராடியும் இஸ்லாத்தை ஏற்றுகள் சிலர் மட்டும்தான். யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஏக்கத்துடன் நம்பிக்கையுடன் தாயிஃப்க்கு பயணித்தார்கள். ஒரு முறை அருமை துணையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாரிடம் வந்து கேட்டார்கள்: அல்லாஹ்வின் தூதரே, உகதை விட கொடிய நாள் ஒன்றை சந்தித்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சிறிய புன்னகையுடன் சொன்னார்கள்: ஆமைஷா, உகதை விட கொடிய நாள் ஒன்று நடந்தது, அதுதான் தாயிஃப் என்று சொன்னார்கள். மக்காவில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் தான் தாயிஃப். நபிகள் நாயகம் தாயிஃப்க்கு பயணித்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய சகி கோத்திரத்து பெரும் தரவுகளை சந்தித்தார்கள். அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களின் ஒருவன் சொன்னான், நம் உயிரை விட நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றி சொன்னான். உன்னை விட்டால் இறைவனுக்கு வேறு யாரும் தூதராக கிடைக்கவில்லை என்று சொன்னான். பிறகு சொன்னான், நீ உண்மையிலேயே இறை தூதராக இருந்தால் உன்னிடத்திலே பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, இல்லாவிட்டால் என்னிடத்திலே பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொன்னான். இப்படியெல்லாம் அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகத்தை பைத்தியக்காரன் என்று சொல்லி கல்லை வைத்தடித்தார்கள். இது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகத்தை தெருவில் இருக்கக்கூடிய குறுக்கு சந்துகளில் எல்லாம் ஓடச் செய்தார்கள். அங்கிருந்து வெளியேறிய கண்மணி நாயகம் ஊருக்கு வெளியே உள்ள திராட்சை தோட்டத்திலே தஞ்சம் புகுந்தார்கள். அடியால் உடலும் சொல்லால் மனமும் வலிக்க இந்த மண்ணில் மாணிக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கைகளையும் வானத்தை நோக்கி அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள்: யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். நீ ஏன் எஜமானன், நீ என்னை யாரிடத்திலே ஒப்படைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ என் மீது கோபம் கொண்டு விடாதே, உன்னுடைய அருளை எனக்கு அகன்ற பாதையாக மாற்றித்தான். என் மீது கோபம் கொண்டு விடாதே யா அல்லாஹ், உன்னை மீறி எனக்கு எந்த சக்தியும் இல்லை யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள்.
துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே வானம் கருத்து வானத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், முஹம்மதே முஹம்மதே, உம்முடைய மக்கள் உம்மிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று அல்லாஹ் அறிவான், உம்மிடத்தில் என்ன சொன்னார் என்றும் அல்லாஹ் அறிவான். உமக்கு உதவியாக நீ அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இதோ இந்த மலைகளுக்கு பொறுப்பு இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் கட்டளையிட்டால் போதும் இரு மலைகளுக்கும் இடையில் இவர்களை வைத்து நசுக்கி சின்ன பின்னமாக ஆக்கி விடுகிறோம் என்று சொன்னார்கள். தூதர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும் ஊரே அழிந்திருக்கும். எந்த ஊரது? தாயிஃபுடைய வீதியிலே 10 நாட்களுடைய அழைப்பு பணி. சாதாரண வார்த்தையர்கள் சொல்லவில்லை. கண்மணி நாயகத்தை பைத்தியக்காரன் ஓடுகிறான் என்றெல்லாம் சொன்னார்களே. கண்மணி நாயகத்தை பச்சிலும் குழந்தைகளை கொண்டு கல்லை வைத்து அடித்தார்களே. கண்மணி நாயகத்தை திருவாக துரத்தினார்களே. தாயிஃப் மக்கள் செய்த கொடுமையிலே கண்மணி நாயகத்திற்கு என்ன ஆனது என்று தெரியுமா? 10வது நாளில் கண்மணி நாயகத்திற்கு முகத்தில் இருந்து இரத்தம் சுட்டு சுட்டாக வடிந்து அவர்களுடைய மேனியிலே இரத்தம் நின்றபாடில்லை. இப்படி எல்லாம் தாயிஃப் மக்கள் கொடுமை செய்தார்களே. அதற்கு கண்மணி நாயகம் என்ன செய்தார் என்று தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டபோது கண்மணி நாயகம் சொன்னார்கள், அவசரமாக சொன்னார்கள், இல்லை வேண்டாம், இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகத்தை தவிர இந்த வார்த்தை வேறு யாரும் சொன்னதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பொறுமையாக இருந்தார் என்று தெரியுமா? ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினார். இதற்கு உதாரணமாக ஒரு குர்ஆன் வசனத்தை கூறுகிறேன். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் என்பது முழுமை பெற்றது. அது ஒரு கோட்பாடாகவும் சட்டமாகவும் இருக்கிறது. குர்ஆனுடைய முழு உருவமாக நபிகள் நாயகம் இருந்தார்கள். அவர்களுடைய உற்ற தோழரான சஹாபாக்களும் குர்ஆனை அவருடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவர்களை புரிஞ்சிக் கொண்டான். சில பேர் கேட்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தால் என்ன ஆகும் என்று கேட்கலாம். அதற்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவர் பதில் சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தால் இந்த உலகத்தில் இந்த துன்யாவில் ஸ்ரீதேவியாக வாழ்ந்து சொர்க்கத்திற்கு செல்லலாம். இல்லை, அல்லாஹ்வுடைய கோட்பாட்டை மீறி அதை மதிக்காவிட்டால் இந்த உலகத்தில் மூதேவியாக வாழ்ந்து நரகத்திற்கு செல்லலாம். எனவே அல்லாஹ்வின் கோட்பாட்டை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்விற்காக ஒரு செயலையும் செய்தார்களோ அதை போன்று நாமும் செய்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக ஆக வேண்டும். எனவே மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மரணத்துடைய வழியும் நரகத்துடைய வழியும் நமக்கு நன்றாக தெரியும். அது மிக கொடூரமாக இருக்கும். அதனால் அதை கருத்தில் கொண்டு நாம் மரணிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன் கோட்பாட்டை கொண்டு வர வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.